வாழ்த்த மட்டுமா? அது மட்டுமல்ல, வாழ்த்தவும் தான். வாழ்த்தும் நம் பாரம்பரியத்தின் ஒரு அங்கம் தானே. அதை பற்றி பேச குழுமி இருக்கிறது இந்த கூட்டம். அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. ஒரு வாழ்த்து பாடலை பாடி அவனை மகிழ்வூட்டுவான். ஓலா 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 ஓலம்மா, நான் எழுதிய பாடம். ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல. புரியலையே. நமக்கு இல்ல, இது இருக்கு, ஆனா இல்ல. கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டா சாகுராக்கி தந்துள்ள விசிலுக்கு சொந்தக்காரரே, எங்களின் வழிகாட்டியே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா, எங்கள் தலைவா. தமிழ் ஓலை மிகச்சரியாக கையாண்டிருப்பான். என்னிடம் பயின்றவனாயிற்றே நாமும். அந்த பெருமிதமும் எனக்கு இருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க, 400 பேர் பார்த்துட்டு இருப்பான் எல்லா சேனல்லையும், யூடியூப்ல 400 பேருக்கு மேல தாண்டாது. அந்த 400 பேருக்கு ஒரு பெரிய ஐடிவிங்க. இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். சாவுல புளிய மக்களுக்கும் சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள் கிட்ட அந்த நம்பிக்கை. ஒத்திக்கு ஒத்த வரியாவா? யார்கிட்ட பேசுற? எனக்கு என்ன நல்லா தெரியும்டா. உன்ன மாதிரி ஒரு 47 பேர் வந்தான், வரவெல்லாம் எங்களை ஒழியணுமா. அவன் ஒழியிற நேரத்துல வந்து எங்க கிட்ட விழுவான். ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. வரலனாலும் நான் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. இப்படி அவன் மரணவோல் ஓக்கும் போதெல்லாம் எனக்கு என் காதுகள் பாவம் கவிதை தொகுப்பு ஞாபகத்திற்கு. எந்த துறையா இருந்தாலும் நம்ம தலைவர் தளபதி கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு அரியணையில போய் உட்கார்ந்துட்டாருன்னா அவரா வேணான்னு விட்டு கொடுத்தாதான் மத்தவங்களுக்கு. நண்பா, என் காது என்ன கூதியா, இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. இல்லைன்னா கடைசி வரலும் ஒன் மேன் ஷோ தான். கண்டிப்பா 2026 இருந்து தலைவர் தளபதி இருக்கிற வரலும் நாம தான். எங்கடா போனீங்க எல்லாம்? கண்டிப்பா 2026 இருந்து தலைவர் தளபதி இருக்கிற வரலும் நாம தான். செருப்பு இருக்கு பாரு, நல்ல மூத்தர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்தா பைத்தியக்காரன் நாயே, நாயே பைத்தியக்கார பயல. என்ன இருக்கிற விசில் சின்னம், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பார்த்தா நல்ல ஹைட்டா வெயிட்டா கம்பீரமா தான் இருக்கான். இவனை வச்சு நம்ம வண்டியை ஓட்டிட வேண்டியதான். நீ என்ன பண்ற? தம்பியை கூட்டிட்டு போய் என் ரூம்ல உட்கார வை, நான் வந்து நேர்ல பேசிக்கிறேன். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை. அவர் பேசுவதே இல்லை, ஆனால் அவரை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள். யோசிக்காமல் அவன் பதில் சொல்லுவான், இல்லடா மச்சான் ஓலா என்று. நான் கொஞ்சம் நிதானமாகவே கேட்பேன். நீ என்கிட்ட பைக் இல்லைன்னு சொன்னதும் ஓலா. சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. இதெல்லாம் அமையவே அமையாது. காலையில இருந்து ஜோக் போட்டு நீங்க ஒரு ஜோக் விழுந்திருக்கு. ஏன் போடாதீங்க? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். கொண்டுகிட்டு இருக்காயா? ஆமா, நீ யாரு? நான் தான் இந்த கடை ஓனர். ஏதோ பொறுமையா சொல்லவா? அதை எங்கேயா சொல்ல விட்டான். அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே.
3000 அப்ப கூட அந்த 3000 வாங்கிட்டு என்கிட்ட ஒரு 4 பேர் என்னங்க ஜனநாயகம் படம் வரல வந்துருந்தா டிக்கெட் புக் பண்றதுக்காக இந்த காசு பயன்படுமே. எவ்வளவு பெருமையா சொன்னாங்க பாருங்க. அரசு பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குது. அந்த 3000 ரூபாய் வாங்கி 50 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாயில பிளாக்ல விக்கிறாங்க. அந்த 3000 வாங்கி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போவோம். தம்பி இதெல்லாம் பெருமை இல்ல தம்பி, கேவலம், வருத்தப்படும். இல்ல யார் சொன்னாலும் அதை நீங்க என்னடா கூப்பிடுறான். அவன் என்ன கேள்வி கேட்க போறான், நம்ம என்ன பதில் பண்ண போறோம். விஜய்க்கு டவுசர் லூஸ் உச்சா போயினேங்கிறான், அக்கீஸ் போட்டுனேங்கிறாங்க. மாதிரி இவனங்கள்லாம் இந்த பிளைட்ல சீக்கிரம் கூட்டிட்டு போறாங்க. நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா, அவன் டிரைவரு, அவன் உதவியாளரு, இதை இந்த பிராடு பையன் ரத்தன் பண்டித், வெற்றிவேல், இவனுங்க எல்லாம் கூட்டு போய் கேட் வரைக்கும் போய் தைரியமா போயிட்டு வாப்பா. இவன் ஜோசிக்காரன் சொல்றான், ரத்தன் பண்டித், தைரியமா போயிட்டு வா, நான் இருக்கேன். நான் உள்ள சிபி ஆபீசர்லாம் பேசிட்டேன். என்ன இது என்ன பண்றேன்னா, ஏய் லோலா யுமாகிருஷ்ணன், அந்த வீட்டுல அந்த பையன் இருப்பான்ல, த்ரிஷாவோட 4 ஜட்டி இருக்குல்ல, அந்த 4 ஜட்டிய நீ வேணா திட்டத்துக்கு ஒரு தடவை இல்ல எத்தனை தடவை த்ரிஷா நினைப்பு வந்ததுன்னா, குஜய் உனக்கு இனிமே நீ என்ன பண்ற, அந்த பையன் கொடுத்து அனுப்புவான், அந்த கண்ணாடி போடுற பால த்ரிஷா அசிஸ்டன்ட், அவன்கிட்ட ஒரு 4 ஜட்டி, இத்து போன ஜட்டியை கூட நல்ல மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. இத்து போன உன் பொண்ணு த்ரிஷாவோட 4 ஜட்டியை கொடுத்து, இனிமேடா உனக்கு எப்பெல்லாம் த்ரிஷா நினைப்பு வருதோ, அவ ஜட்டி இருக்குல்ல, அவ ஜட்டிய மாட்டிட்டு தூங்கு. அட பாவி, லேசா கையில உரசனது கேட்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன் வா வந்தா வச்சுக்க, அதையும் மீறி டேய் அந்த பையன் டேய் போடா சொல்றா, வந்து அக்காவோட ஜட்டியை கொடுக்க சொன்னாரு. அண்ணன் வந்துட்டு இனிமே வந்து அக்கா வீட்டு பக்கம் வரக்கூடாது, வந்தா எங்க அண்ணன் செருப்போ கொண்டு தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு, நல்ல மூத்தர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துரும்டா. த்ரிஷா அம்மாவையும் சரி குஜய் உன்னையும் சரி செருப்ப கொண்டு பிளாஸ்னு செருப்பு பியற அளவு பிளாசிடுவாருன்னு சொல்றான். வந்து அந்த மங்குனி மண்டை மாங்கா மண்டை. அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு? அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதுப்பா. அப்பவா வாடகை சைடுல எடுத்துட்டு போ, ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். மண்டை மாங்கா மடைய விஜய் கிட்டயும் ஏன்டா அப்படி இருக்கீங்க? டேய் சொல்லிவிட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டியாடா நீ கவுனாட்டி? டேய் பொண்டாட்டி கூட்டு போடா, உன் பொண்டாட்டியை வந்து இப்ப அனுப்பிவாடா யார்ட்டையாவது இது மாதிரி. அப்ப உனக்கு பொத்துக்குதுலடா வந்து. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆதவ் அர்ஜுனாவுக்கும் மோதல் இருக்கு. குசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் மூவருக்குமே கட்சிக்கே தொடர்பு இல்லாத, ஆனா கட்சியை கண்ட்ரோல் பண்ற ஜான் ஆரோக்கியசாமி மேல செம கண்டு. ஐயோ ஐயோ எப்படி சும்மா அவனுக்கு நிறைய பேர் யாருமே இங்க முட்டு கொடுக்கல பிரதர். நீங்க ஏன் ஃபுல்லா டென்ஷன் ஆவறீங்க? கோவமா இருக்குங்க, பிபியா இருக்குங்க, அதுவா இருக்குங்க, தெரியுமாயா? ஆளு இல்ல எல்லாம் பேசாம கண்டிச்சல்லம்மா, ஒவ்வொருத்தரும் போய் இப்படி போடாதா அப்படி போடாதுன்னு சொல்லிருந்தாங்கன்னா நான் தான் தெரியுமா? சரி இனிமே நாங்க டென்ஷன் ஆகுற மாதிரி பிபி வந்து சுகர் சாக போற மாதிரி சொல்லிருக்கீங்க. யாரு இது? இருங்க நீங்க எல்லாருமே வந்துட்டு பிரதர் நான் சாமாரியா பேசிக்கிட்டு இருக்கேன், தவறு பண்றீங்க. இல்ல ப்ரோ, நம்ம இல்ல உள்ள இருக்க ஒரு சில பேர் அப்படி இல்ல, நான் ஓப்பனா அடிச்சு சொல்லுவேன். கேட்டாலும் அவனே கேள்வி கேட்டான், கேள்வி கேட்டான். இன்னைக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க எல்லாமே, கொலகாரம் விஜய் அரெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு. அன்னைக்கும் மாவட்ட செயலர்கள் யாரும் போல, தலைவர் வீட்டை வந்து முற்றுகையிடுறாங்க, அன்னைக்கே யாரும் போடல. இந்த மாதிரி இருந்தா எப்படிக்கா நீங்களே சொல்லுங்க? எல்லாருமே கேக்குறாங்க என்ன ஆச்சு எவ்வளவுதாங்க நாமளும் முட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? நம்பிக்கையே வந்து யாருக்கு வந்து சிதைக்கிறாங்கக்கா சொல்லுங்க? இந்த கட்சியில யாருக்கு, எந்த பெண்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லுங்க? கலைச்சிடுவாங்க, கட்சியை கலைச்சிடுவாங்க. லியோ 2க்கு வெயிட் பண்ணுங்க, லியோ 2க்கு வெயிட் பண்ணா நாங்க பைத்தியக்காரங்களாக்கா சொல்லுங்க? மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேணா ஏய் வைடா ஆட்டைய போறதுக்கு ஆள் தேடுறாங்க.